பார்த்தீங்கன்னா வெல்டு மெஸ் வாங்கினேன் கூண்டுக்கு. 2 மெஸ் எடுத்திருக்கேன். விளாக் பண்ணலான்னு இருந்தேன். அதில் எக்ஸல் எடுத்துகிட்டு வரனால கோப்ரோ மாட்ட முடியல. அதனால் சரின்னு சொல்லிவிட்டு எக்ஸல்லே வந்துட்டேன் மக்களே. நான் டெம்போக்கு 500 கொடுக்குறதுக்குன்னு அதுக்கு நான் 2 நாளாக 100 ரூபாய்க்கு பெட்ரோல் அடித்து ஓட்டிகிட்டு போயிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா ரிங்கு கோழி குஞ்சு அடைக்கிறதுக்கு ரிங் இல்லை மக்களே. அதனால் சரின்னு சொல்லிட்டு ரிங் எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன். போயிட்டு நான் எடுத்துகிட்டு போய் வீட்டில் போட்டு விளாக கண்டினியூ பண்ணுறேன் மக்களே. இந்த மாதிரி 2 ரோல் எடுத்து மக்களே. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சம்திங் வந்துச்சு கிலோ கணக்கு. நான் சொல்கிறேன் கடைசியாக எல்லாம் போட்டுட்டு இப்போ இதை இறக்கி போட்டுட்டு இன்னொரு ரவுண்டு போயிட்டு நான் வரேன் மக்களே. 2 ரவுண்டு எடுக்கணும். ஒரே ரவுண்டாக வைக்க முடியாது, வெயிட் தாங்க, அது பின்னாடி வைக்க முடியாது. ஸோ 2 நடை அடைச்சிட்டேன் மக்களே. இந்த விளாக் ஃபுல்லாக முடிச்ச வாட்டி போட்டா இல்லை ஒவ்வொன்றா போட்டா, அதான் எனக்கு டவுட்டாக இருக்குது. சரி மக்களே, நான் என்னென்னு பார்த்துட்டு அடுத்த ரவுண்டு எடுத்துகிட்டு வந்து நான் சொல்கிறேன் மக்களே. அடுத்த ரவுண்டு எடுத்துகிட்டு வந்து என்னென்னு சொல்கிறேன் மக்களே. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2 ரவுண்டு எடுத்தேன். 2 ரவுண்டு எவ்வளோ வந்துச்சுன்னு தெரில. சம்திங் 8000 கிட்டே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கிலோ கணக்கு தான். இப்போ பார்த்திங்கன்னா இதை போட்டுட்டு அடுத்த ரவுண்டு போய் நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் மக்களே. ஏன்னா 2 ஒரே ரவுண்டு எடுக்க முடியாது. கிட்டத்தட்ட வெயிட்டு செம்ம வெயிட்டு தாங்க முடியல. வண்டியே தாங்க மாட்டேங்குது. இப்போ பழைய எக்ஸல் என் ஸ்ப்ளெண்டர் இருந்தால் கூட வச்சு கட்டிட்டு வந்துடுவோம் மக்களே. சரி மக்களே, நான் அதை பின்னாடி போட்டுட்டு அடுத்த ரவுண்டு எடுத்துகிட்டு வந்து விளையாட கண்டினியூ பண்ணுறேன். மக்களே அந்த கடை இதான். அந்த ரோடு எடுத்துகிட்டு போயிட்டு என்னென்னு பார்த்துட்டு இந்த எக்ஸல் எடுத்து வச்சுட்டு கொண்டு போய் போட்டு அடுத்த விளாக் எடுக்கணும்னு கண்டினியூ பண்ணுறேன். ஃபைனலி பார்த்தீங்கன்னா மக்களே 2 எடுத்துகிட்டு வந்துட்டேன். எது இந்த வண்டியில் அதையும் எடுத்துகிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஓட்டிருக்கேன். கட் பண்ணணும் மக்களே. கட்டரை வச்சு இன்றைக்கி கட் பண்ண மாட்டேன், அடுத்த விளாகில் தான் கட் பண்ணுவேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதோட விலை மட்டும் 7450 400 7400 நினைக்கிறேன். கிலோ 95 ரூபா. இதில் பார்த்திங்கன்னா 30 கிட்டத்தட்ட 94 கிலோ சம்திங் இருக்குது. நல்லா விலை அதிகம்தான். நான் முதல்ல 2 ரோல் எடுத்தப்போ வேறு 6500 எடுத்தேன். இன்றைக்கி 1000 சேர்த்தி 1100 சேர்த்தி வருது. 900 சம்திங் சேர்த்தியா 1500 சேர்த்தியான்னு தெரியல, பார்த்தா தான் தெரியும் மக்களே. சரி மக்களே, இதை நான் கண்டினியூ பண்ணுறேன். கட் பண்ணி இப்போ போட மாட்டேன், அதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். ஆள் கூட்டிகிட்டு வரணும் கட் பண்ணுறதுக்கு. அங்கே ஒரு ஷெட்டு போகலான்னு இருக்கேன் மக்களே, ப்ரீடிங்க்கு. அதனால் சரி எல்லாத்தையும் மொத்தமாக பண்ணுறப்போ நான் விளாக் எடுக்கிறேன். எல்லா ரா மெட்டீரியல்ஸும் மொத்தமாக கொண்டு வரேன். மெட்டீரியல்லாம் கொண்டு வந்துட்டு அப்புறம் கட் பண்ணிவிட்டு என்னென்னு சொல்கிறேன் மக்களே. இங்கே ஷெட்டு போடுறதுனால இதுலேருந்து இந்த இது வரைக்கும் போடுறேன். இந்த இது வரைக்கும் இதில் பார்த்திங்கன்னா இதோட கட் பண்ணிப்பேன். ஒன்று இது எந்தட்டம் தள்ளணும், இல்லை எந்தட்டம் தள்ளிட்டு அதிலிருந்து இது வரைக்கும் போட்டாலும் போடுவேன். அது பெட்ரு எனக்கு தெரிஞ்சு. இது இந்த இடத்துல தள்ளிட்டு அது அந்த தூண்லேருந்து இந்த தூண்லேருந்து போட்டால் போடுவேன். பார்ப்போம், ஒன்று தான் போடலான்னு இருக்கேன். ஆனால் இது போட்டால் இது பர்மனெண்ட்டாக இங்கேயே தான் இருக்கும். காட்டுக்கு போகிறப்போ பேசிக்கலாம் மக்களே. திரும்ப நான் வேறு பக்கம் போடுவேன். வீட்டில் இடம் வேறு இல்லை மக்களே, கொஞ்சம் தான் இடம் இருக்குது. ஸோ அதனால் இதுவே பெட்ரு. நான் இங்கே போடுறது தான் பெட்ருன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் மரம் நல்லாவும் இருக்கும். அதை லைட்டாக தட்டி தான் ஆகணும். ஸோ அதனால் அது பெட்ரு. அதுலேருந்து இது வரைக்கும் போடுவோம் மக்களே, நோ ப்ராப்ளம். பாருங்க 9 குஞ்சு வரைச்சி, இது 2 குஞ்சு தான் வச்சுருக்குது. அதனால தான் ரோல் எடுத்துகிட்டு வந்தேன். கோழி குஞ்சுக்கும் சேர்த்து ஆல்ரெடி என்கிட்ட 11 இருக்குது. இப்போ ஒரு 10 எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மொத்தம் 21 ஆச்சு. அப்புறம் இப்போ தான் பண்ணி தான் ஆகணும் மக்களே. ஸோ அதனால் நான் எடுத்துகிட்டு வந்தேன் மக்களே. சரி மக்களே, இன்னொரு விளாகில் நான் அப்படியே பார்க்கலாம். டாட்டா பை பாய். நான் அந்த ரோலை கட் பண்ணி போடுறப்போ உங்களுக்கு மறக்காமல் விளாக் பண்ணி போடுறேன். மொத்தம் எவ்வளோ செலவாச்சு, நான் பண்ணதுக்கு மொத்தம் ஒர்க்கையும் காட்டுற மக்களே. ஷெட் ஒர்க் எவ்வளோ முடிஞ்சிருக்கு, என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. சரி மக்களே, டாட்டா பாய் பாய். இன்னொரு விளாகில் செஞ்சுக்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள் போட்டுக்கோங்க. சின்ன சேனலு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். வளர்த்து விட்றது உங்கள் கையில் தான் இருக்குது. சரி மக்களே, டாட்டா பை பை.